சவுண்ட் பார் 2 பீஸ் பார்த்தேங்க. இந்த மாதிரி ஓல்டு கேமரா எடுக்கிறதுக்குனே நிறைய பேர் சந்தைக்கு வராங்க. இதெல்லாம் 6, 7 அந்த மாதிரி மாடல்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் ப்ரைஸ் ஃபிலிப்ஸ் இது ஹோம் தேட்டர் செட்டு இருந்ததுங்க. டவர் ஸ்பீக்கரோடு இருந்தது. இவர்கிட்ட இந்த ஜிப்ரானிக் இது சவுண்ட் பார் இருந்தது, செட்டு இருந்தது. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம போன வாரம் அந்த ஷவுமி ட்ரிம்மர் எடுத்து ரீஸ்டோர் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அதில் எனக்கு ட்ரிம்மர் வேணும் கிடைக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரமும் அந்த கடையை நான் கவர் பண்ணியிருக்கேன். அதை பற்றியான டீட்டெயில்ஸு நான் வீடியோவுள்ள சொல்கிறேன். நான் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் பட்டது இந்த விண்டேஜ் கேமரா தாங்க. இந்த கேமரா பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு மூவிலலாம் அந்த ஷோ பீஸுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஓல்டு கேமரா எடுக்கிறதுக்குனே நிறைய பேர் சந்தைக்கு வராங்க. இதுக்கு நிறையா டிமாண்ட் இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 rupees சொல்லியிருந்தார் அவர். இதெல்லாம் எடுத்தால் நம்ம ஷோ பீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா அந்த ஷோ கேஸ்க்காகவே நிறைய பேர் எடுக்கிறாங்க. பக்கத்துலேயே இந்த கிளாக் ஒன்று இருந்தது பார்த்தேன் நான். இந்த மாடல் பார்த்தே நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இது கீ கொடுக்குற மாடலுங்க. இது கீ கொடுத்தா ரன் ஆகும், அலாம்லாம் அடிக்கும், அந்த மாதிரி மாடலு. ஒரு 2-3 பீஸ் வச்சுருந்தார் அவர். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கார் செட்டு, அந்த தவுள், அந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கூட இவர்கிட்ட கிடைக்குது. இந்த கடையில் இந்த ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று இருந்ததுங்க. இது எடுத்து பார்த்தேன் நான். இது முதல்ல அந்த கார் பேக் சைடு வரும் பார்த்தீங்களா, அந்த பேக் சைடில் ஸ்க்ரீன் வரல, அது நினச்சி எடுத்து பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா அது இல்லைங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா, இதில் அந்த டிஜிட்டல் ஃபோட்டோ ஸ்க்ரீனுன்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. அதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு போடுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்து இது பிரிண்ட்ரு நினச்சி தாங்க நான் கிட்ட போய் பார்த்தேன். இது ஆனால் பிரிண்ட்ரு கிடையாதுங்க. இது ஒரு ஹோம் தேட்டர். இது சாம்சங்து. இது அந்த 5.1 ஹோம் தேட்டர் தாங்க. இதுலேயே அந்த ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்டரும் இருக்குது. HDMI போர்ட்டு, ஸ்பீக்கர் அவுட்புட்டு, எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்குங்க. இது மாடல் என்ன மாடல் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி மாடல் இப்போ தாங்க நோட் பண்ணுறேன். நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸ்பீக்கர்லாம் இல்லாமல் தனியாக தான் இருந்தது. பக்கத்துலேயே ஒரு செட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், BPLது. இது கூட சூப்பர் செட்டுங்க. பட் ஆனால் அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியல. அந்த டோர்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் இருந்தது. இவர் கடையிலே இந்த ஹோம் தேட்ரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. பக்கத்துலேயே இந்த ஃபிலிப்ஸ் இது சவுண்ட் பார் மாதிரி ஒரு மாடல் ஒன்று பார்த்தேங்க. இது செட்டாகவே இருந்தது. பட் ஆனால் இது என்ன கண்டிஷன்லாம் தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், கண்டிஷன் தெரியலன்னு சொல்லிட்டாரு. இது ப்ரைஸ் வந்து 1200 சொன்னார். அவர்கிட்டே இந்த ஐஃபை சிஸ்டம் 2 பீஸ் வச்சுருந்தாருங்க. பட் ஆனால் அந்த ஸ்பீக்கர்லாம் இல்லாமல் வெறும் சிஸ்டம் மட்டும் இருந்தது. இது என்ன பிராண்டுன்னு தெரியல, தான் ஃபேமஸான பிராண்டு கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து 1300 அந்த ரேஞ்சு தான் சொல்லியிருந்தார். நான் ரிட்டன் வரும்போது பார்த்தேங்க. பட் ஆனால் இது 2 பீஸுமே இல்லை, சேல் ஆகிடுச்சு போல். அவர்கிட்டே இந்த 4 ஆண்டனா ரவுட்ரு ஒன்று பார்த்தேங்க. 10வது இதோட ப்ரைஸ் வந்து 300 சொன்னார். பட் ஆனால் இதெல்லாம் எடுத்து ஒர்க் ஆச்சுன்னா லக்கு தாங்க. இது ஆன்லைன் ப்ரைஸில் அதிகமாக வரும். நான் ஒரு பீஸ் எடுத்திருந்தேன் இவர்கிட்ட முன்னாடி. அது வந்து டிபி லிங்க்கு. அது நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி அடாப்டர்லாம் இல்லாமல் தனியாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 300 சொன்னார். பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட வாங்கலாம். அவர்கிட்டே இந்த மொபைலில் கூட கிடைக்குதுங்க. எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலில் கூட வச்சுருக்காரு. ஆண்ட்ராய்டு மொபைலு, டேபு இதெல்லாம் கூட வச்சுருக்காரு. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே டேமேஜ் ஆகி தான் இருக்குது. எதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் எதுவும் இல்லை. ப்ரைஸ்லாம் 200, 300, 500 அந்த ரேஞ்சு தான் சொல்கிறாரு. அங்கேயே அந்த கீபேட் மொபைலில் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. நிறைய பீஸ் வச்சுருந்தார். பட் ஆனால் எல்லாமே இந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. கீபேட் மொபைலில் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகுது. எடுத்து தான் செக் பண்ணோம். இந்த மொபைல் பார்த்தீங்களா, இந்த கீபேட் மொபைலு எவ்வளோ சூப்பராக ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது ஓப்பன் க்ளோஸே வித்தியாசமாக இருந்ததுங்க. பட் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருந்தது. பேக்கில் டோர் இல்லை, பேட்ரி இல்லை, டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இந்த கடையில் இந்த வீடியோ கேமரா ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டைமில் நல்லா ஃபேமஸாக இருந்த கேமரா இது. அப்போல்லாம் அந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தா அந்த ஞாபகம் தான் வருது. அது லென்ஸோடு இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இதெல்லாம் ஒர்க்கிங் இருக்காது கண்டிப்பாக. எவ்வளோ வருது இது? 1000
1500 இந்த கடையில் இந்த ஐஃபை சிஸ்டம் ஒன்று பார்த்தேங்க. பட் ஆனால் ஸ்பீக்கர்லாம் இல்லாமல் தனியாக தான் இருந்தது, செட்டு மட்டும் தான் இருந்தது. இந்த வாரம் நிறைய ஐஃபை சிஸ்டம் வந்துருந்தது மார்க்கெட்டுக்கு. பட் ஆனால் அந்த கண்டிஷன்லாம் சரியில்லாமல் தான் இருந்தது. நம்ம எடுத்து ரெடி பண்ணுற கண்டிஷனில் தான் இருந்தது நிறைய பீஸு. இது நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற கடை தாங்க அது. இவர்கிட்ட இந்த ஜிப்ரானிக் இது சவுண்ட் பார் இருந்தது, செட்டு இருந்தது. இது நல்ல கண்டிஷன்லேயே இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஒர்க்கிங் தான் சொன்னார். செட்டாக ரிமோட்டோடவே இருந்தது. ப்ரைஸ் வந்து 2500 சொல்லியிருந்தாரு. இவர்கிட்ட நம்ம பார்கிங் பண்ணால் கம்மி பண்ணியே வாங்கலாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியே தருவார் இந்த கடையில். நம்பர் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட இருந்ததுங்க. இந்த பார்ட்டி ஹாலில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த மைக் இன்புட்லாம் வரும் இதில். அவர்கிட்டே இந்த 4 ஓம் தேட்டர் வச்சுருந்தாருங்க. பட் ஆனால் அதுக்கு ஸ்பீக்கர்லாம் கிடையாது, வெறும் ஓம் தேட்டர் மட்டும் இருந்தது செட்டு. பார்க்கறதுக்கு புதுசாக தான் இருந்தது, நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. பட் ஆனால் நான் ரிட்டன் வரும்போது பார்த்தேன்னா அதில் ஒரே ஒரு பீஸ் தாங்க இருந்தது, மற்றதெல்லாம் சேல் ஆகிருந்தது. அந்த பீஸ் தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த விசிஆர் கூட ஒன்று பார்த்தேங்க. விசிஆர் அப்புறம் இந்த சாம்சங் டிவிடி பிளேயர் கூட ஒன்று இருக்குது பாருங்கள். இது கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அது பிராண்ட் வந்து பிபிஎல் தான். இங்கே இந்த 6 இன்ச்சு ஸ்பீக்கர் 2 இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஓம்ஸ் இது ஸ்பீக்கர். இது வந்து ரெண்டும் சேர்த்து 400 சொன்னார். இது வாங்கலான்னு தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. பட் ஆனால் இது ஒர்க்கிங் ஆனான்னு வேறு தெரியல. சரி, அதனால் அப்படியே வச்சுட்டேன். இது இங்கே ஒரே கூட்டமாக இருந்ததுங்க. என்னன்னு போய் பார்த்தா இது ஃபுல்லாக ஜாக்கெட் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது ப்ரைஸ் எல்லாம் 200 போட்டு, எல்லாம் எது எடுத்தாலும் 200 சொல்லியிருந்தார். பட் அது யூஸ்டு மாதிரி தெரியல, ஆனால் புதுசாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் இந்த ஆரோ வாட்டர் யூனிட் ஒன்று பார்த்தேங்க. பட் ஆனால் இதெல்லாம் எடுத்தோன்னா நம்ம எடுத்து ரெடி பண்ண முடியுமான்னு தெரில. இதோட மோட்ரு கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க. இதோட ப்ரைஸு 800 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தார். இந்த வாரமும் நிறையா அந்த சிடி கேசட்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சதுங்க. பட் ஆனால் இது எல்லாமே சாமி படம் கேசட்டாக நிறையா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபான்னு கொடுக்குறாரு. ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறாரு. இந்த கடையில் ஹெச்பி இது பிரிண்ட்ரு ஒன்று இருந்ததுங்க. இது நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தாரு. நான் செக் பண்ணி காட்டுறேன்னு சொன்னார் அவர். நான் எவ்வளோ பிரிண்ட்ரு 650 ஒர்க் ஆகுதா? பக்கத்துலேயே இந்த கேபிள் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. இங்கே இந்த HDMI கேபிள், RC கேபிள் இதெல்லாம் கூட கிடைக்குதுங்க. இதெல்லாம் சீப்பாகவே கிடைக்குது. ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் சொல்லியிருந்தார். இவர்கிட்ட இந்த கார் செட்டுலாம் கிடைக்குதுங்க. கார் செட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குது இவர்கிட்ட. அப்படியே இந்த வண்டியிலேருந்து கழட்டின்னு வந்து அப்படியே வச்சு சேல் பண்ணுறாரு போல் இவர். நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தேன் கார் செட்டு இவர்கிட்ட. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600, 800 அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாரு அவர். இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, ஹோம் தேட்ரு, டேபு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த கடையில் கிடைக்குதுங்க. இந்த புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வாரம். நிறைய பீஸ் வந்துருந்தது பார்த்தேன் நான். இந்த ஸ்கூல் புக்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க இங்கே. நீங்கள் ஏதாவது புக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது தேடுறீங்கன்னா கூட இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடையில் இந்த கிராம்ப்டன் ஃபேன் ஒரு 4 ஃபேன் வச்சுருந்தாருங்க. நல்லா இருக்கேன்ட்டு ரேட்டு கேட்டேன். பட் ஆனால் இது சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ப்ரைஸ் கேட்டால் 700 சொல்லியிருந்தார்.
இந்த கடையில் இந்த சவுண்ட் பார் 2 பீஸ் பார்த்தேங்க. இது நல்லா இருந்தது பீஸு. இது ஒர்க்கிங்கான்னு கேட்டால் ஆமாம் ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார் அவர். ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தார். 2200 சொல்லியிருந்தார். சவுண்ட் பாரு 2200 ஒர்க் ஆகுதாண்ணா? இந்த வாரம் இந்த பியானோ வந்துருந்ததுங்க சந்தைக்கு. இது நல்லா பிரம்மாண்டமாக பெருசாகவே இருக்குது. இது கண்டிஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் இது அந்த சைட்லலாம் இது கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. அந்த வுட்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிதான் இருந்தது. இந்த டேப் கேசட் கூட நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வாரம். நிறைய பீஸ் இருந்தது. ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபான்னு கொடுக்குறாரு. நிறையா பார்த்திங்கன்னா இந்த சாமி படம் கேசட்டு தாங்க. இந்த சாமி பாட்டு அந்த மாதிரி கேசட் தான் நிறையா பார்க்க முடியுது. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க இந்த கடையில். அந்த டிஜே சிஸ்டம்மு அதெல்லாம் கூட வச்சுருந்தார் இவர். இந்த குட்டி டிவி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சின்ன டிவி, இந்த சைடில் அட்ஜஸ்ட் பண்ணுவோமே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க இங்கே. இங்கே இந்த எஃப்எம் ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. இது நான் பேனசோனிக்குன்னு நினச்சி எடுத்தேன். நான் பேனசோனிக்லேயே இதே மாடல் வரும், அது நல்லாயிருக்கும் அந்த மாடலு, அதுதான் நினச்சி எடுத்தேன் நான். இது ஆனால் வேறு பிராண்டுங்க. இது பேனசோனிக்னால் நம்ம எடுத்து ரெடி கூட பண்ணிக்கலான்னு தான் எடுத்தேன் நான் இது. பட் அது வேறு பிராண்டுனால அப்படியே வச்சுட்டேன் நான். பக்கத்துலேயே ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாருங்க. அந்த பூம் பாக்ஸ் பார்த்தேன். இது நல்லா ஓப்பன் க்ளோஸ்லாம் நல்லா ஆச்சு. பட் இது லென்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம எடுத்தால் கண்டிப்பாக ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோண்ணா இது? 500 இந்த கடையில் இந்த மினி டேப் ரெக்கார்டு நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே கவர் பண்ணியிருக்கோம் இந்த டேப் ரெக்கார்டு. இது ஒன்றும் சேல் ஆகும் அப்படியே தான் இருக்குது போல். இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு, 2000 சொல்கிறாரு. அது 2000 கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க, அதனால் அது சேல் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் இந்த கடையில் கிடைக்குங்க. இந்த வாரம் தாங்க இந்த கடையை பார்த்தேன் நான். இவர் வந்து புதுசாக கடை போட்டிருக்காரு போல். இந்த ஐஃபோன்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் 6, 7 அந்த மாதிரி மாடல்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000, 6000 அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாரு. அது கரெக்டாக ரேட் சொல்லு, வாங்கி போகிறேன். நல்ல மாடல் தான். டிஸ்பிளே ஒரிஜினலா இது? ஒரிஜினல் கிடையாது. இந்த ஐஃபோன் 6லாம் கூட இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் லாக் இருக்குது, பேட்டர்ன் லாக்லாம் போட்டிருக்குது. பார்கிங் பண்ணால் ப்ரைஸ் இன்னும் கம்மியாக கூட வாங்கலாங்க. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த டாய் ஜீப்பு இந்த போன வாரமும் கவர் பண்ணியிருப்போம் நம்ம. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு பீஸ் வச்சுருந்தார் அவர். அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 சொல்கிறாரு. பட் இது பேட்ரி இருக்காது, எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 800 இது அந்த தண்ணி ஊற்றுனா அந்த ஸ்னோ வரும் பாருங்கள், அந்த டிவைஸ் தாங்க இது வந்த புதுசில் இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் வாங்கி ரிவ்யூ பண்ணாங்க. இப்போ பார்த்தா அது சந்தைக்கே வந்துருச்சு. இது ரொம்ப சீப்பாகவே இருந்ததுங்க. ஒரு பீஸ் 30 ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. நான் ஒரு பீஸ் வாங்கினேன், சரி ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்றதுக்காக வாங்கினேன். அது நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அவர்கிட்டயே அந்த எமர்ஜென்சி லைட் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் மேக்னெட் டைப்பு. இது கண்ட்ரோல்லாம் இருக்குது. இது நல்லா இருக்குங்க. இது ஆன்லைன் ப்ரைஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன், 800 சம்திங் வந்து இருந்ததுங்க. இவர் நிறையா பீஸ் வச்சுருக்காராம். இவர் தேவைப்படுதுன்னா நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அவர்கிட்ட நிறைய பீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். எங்கள் வீட்டில் நாங்கள் இதான் யூஸ் பண்ணுறோம். அப்படியா? அதனால கேரண்டியாக இருக்கும். 10 பாக்ஸ் கொண்டு வந்தோம். 5 பாக்ஸ் வித்தாச்சு. சரி, ஒரு மாதத்துக்குள்ளே 5 பாக்ஸ் வித்தாச்சு. இன்னொரு 5 பாக்ஸ் 6 பாக்ஸ். இதில் எல்லாமே என்னென்ன இதில் பெனிஃபிட்டு, எங்கள் வீட்டுக்கே 25 பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஊருக்கு. ஆமாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என் தம்பிக்கு, மாமியார் வீட்டுக்கு, மச்சனா வீட்டுக்கு வரும்போது தானே கொடுக்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்க முடியும். ஒவ்வொரு வீட்டுக்கு 2 லைட். கிராமம் பார்த்தீங்களா, தோட்டத்துக்கு போவாங்க. ஆமாம் ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடையில் இந்த எஸ்எம்பிஎஸ் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் வரும். இதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ஓன் ரிஸ்க்கு தாங்க. நம்மளோட ரிஸ்கில் தான் எடுக்கணும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 சம்திங் சொல்லியிருந்தார். இந்த வாரம் இந்த மினி கேசட் நிறையா வந்துருந்ததுங்க. இந்த சோனி மினி கேசட்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்டட் தான்.
எல்லா பீஸும் ரெக்கார்டட் தான் இருந்தது. ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் சொல்லியிருந்தார். எவ்வளோண்ணா ஒரு கேசட்டு? கேசட் எவ்வளோப்பா? 20 ரூபாவா? பார்க்குறேன். இந்த கடையில் இந்த சோனி இது டேப் ரெக்கார்டு ஒன்று பார்த்தேங்க. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சோனி இது டேப் ரெக்கார்டு இருந்தால் அது என்ன ப்ரைஸ் வருதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். இது பார்த்தீங்கன்னா இந்த 400 500 அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தார் அவர். இதெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. நம்ம இதெல்லாம் எடுத்து நம்ம செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பக்கத்து கடையிலே இந்த பெட் மாடல் டேப் ரெக்கார்டர் இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த விண்டேஜ் மாடல் தான். இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல் தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தார். இது கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவே இருந்ததுங்க. பட் ஆனால் அது எடுத்து தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளெல்லாம் டஸ்ட்டெல்லாம் கூட எதுவுமே இல்லை, ஓரளவு நீட்டாக தான் இருந்தது. நான் இது எவ்வளோண்ணா இது? இந்த மாடல் இந்த டேப் ரெக்கார்டை வச்சுருந்தாருங்க. இதுவும் விண்டேஜ் மாடல் தான். இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தார். இந்த கடையில் இந்த சோனி இது 5.1 செட்டு இருந்ததுங்க. இது நல்ல கண்டிஷன்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து 1800 அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தார். அவர்கிட்டே இந்த லேப்டாப்பு, இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட கிடைக்குதுங்க. பக்கத்து கடையில் இந்த ஹோம் தியேட்ரு பிலிப்ஸ் இது ஹோம் தியேட்ரு செட்டு இருந்ததுங்க. டவர் ஸ்பீக்கரோடு இருந்தது. இந்த வாரம் ஹோம் தியேட்டர்லாம் நிறையா பார்த்தாங்க மார்க்கெட்டில். நிறைய பீஸ் வந்துருந்தது. அவர்கிட்டே இந்த மிஷின் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. இந்த மிஷின் ஐட்டம்ஸ்லாம் செக் பண்ணியே கொடுக்குறாங்க. இந்த கடையில் ஒரு டாய் கார் ஒன்று பார்த்தேங்க. பட் ஆனால் கண்டிஷன்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. போன வாரம் நம்ம கவர் பண்ணியிருப்போம், எல்லாமே சூப்பர் பீஸாகவே இருந்தது. இந்த வாரம் நிறைய டேமேஜ் பீஸ் தாங்க வந்திருக்கு. இந்த கடையில் ஒரு HP பிரிண்ட்ரு ஒன்று பார்த்தேங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது கலர் பிரிண்ட்ரு தான் இது. இது கண்டிஷன்லாம் நல்லா தாங்க இருந்தது பார்க்குறதுக்கு. ஏதோ டேமேஜெலாம் எதுவும் ஆன மாதிரி தெரியல. ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார். இந்த ரேஞ்சுக்கு இது எடுக்கலாங்க. இது கொஞ்சம் பெரிய பிரிண்ட்ரு தான் இது. பிரிண்ட்ரு எவ்வளோண்ணா? 1500. பக்கத்துலேயே இந்த மினி DVD பிளேயர் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கேசட்டை உள்ளே தள்ளுற மாதிரி வரும், அந்த மாதிரி மாடல் இது. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் இது. பட்டு இது கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. இது அந்த மினி டிவி மாதிரி இருந்ததுங்க. அது என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அந்த மைக்ரோஸ்கோப் வருதுல்ல, அதோட மினி மானிட்டருங்க இது. இது வந்து மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் இது. இது நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி தான் காமிச்சிது. பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஒரு க்யூட்டாக ஒரு டிவி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக. அவர்கிட்டே இந்த DVD கேசட்லாம் கூட கிடைக்குதுங்க. இந்த பழைய ஓல்டு மூவி கேசட்டு எல்லாமே கிடைக்குதுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு தான் சேல் பண்ணுறாரு. ஒரு பீஸு 10 ரூபான்னு சேல் பண்ணிகிட்ருக்காரு. இவர் நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற கடை தாங்க இது. இது வந்து அமேசானோட எக்கோ பாக்ஸ் வச்சுருந்தார் இவர். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன் இந்த எக்கோ பாக்ஸ் மார்க்கெட்டில். இந்த மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தார். பட் ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல. நம்ம தான் எடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாருன்னா தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இவர்கிட்ட அந்த ஷவுமி இது ட்ரிம்மர்லாம் கிடைக்குங்க. நம்ம கூட போன வாரம் வாங்கியிருப்போம் ஒரு பீஸு, ஒர்க்கிங் இல்லாத பீஸ் வாங்கி வீடியோ போட்டிருப்போம். இப்போ இந்த வாரம் வந்து அவர் ஃபுல்லாக ஒர்க்கிங் பீஸு பாக்ஸ் பீஸோடு வச்சுருந்தார்.
ஒன்று வந்து 400 சொல்லியிருந்தார். எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் எதாவது டேமேஜ் பீஸ் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லை நான் நெக்ஸ்ட் வீக் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொன்னார். அவர்கிட்ட நிறையா பீஸ் இருக்கா, நம்பர் கொடுக்குறேன் நான், தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பீஸ் 400 இந்த வாரம் அந்த புதுசாக அந்த மீன் தொட்டி கடைலாம் போட்டுருந்தாங்க. இந்த வாரம் தான் போட்டிருக்காங்க இந்த கடை, புதுசாக பார்க்குறேன் நான். இவர்கிட்ட அந்த மீன் தொட்டி அக்சசரிஸ்லாம் கிடைக்குதுங்க. இந்த ஃபில்ட்ரு, மோட்ரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காரு. இது அந்த விஜே கேபிள் அவுட் எடுக்கிற டிவைஸுங்க. அது ஒரு இன்னும் கொடுத்துட்டு மல்டிபிள் அவுட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி டிவைஸு. நிறையா சார்ஜரு, இந்த ஸ்டெபிலைசர் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்குதுங்க இந்த கடையில். இந்த கடையில் இந்த ஆம்ப் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. இந்த ஓல்டு மாடல் ஆம்ப்பு, நியூ மாடல் ஆம்ப்பு எல்லாமே கிடைக்கும். அந்த ஆம்ப்புலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டர்லாம் கூட இந்த வாரம் வந்துருந்ததுங்க, நிறையா ப்ரொஜெக்டர் வந்துருந்தது. அவர்கிட்டே இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் கூட வச்சுருந்தாருங்க, இந்த லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்லாம் கூட வச்சுருந்தாரு. நீங்கள் ஹார்ட் டிஸ்க்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கேஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கேஸ் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துங்க, ஏன்னா நிறையா பீஸு டேமேஜ் தான் இருக்கும். கேஸ் இருந்தால் நல்ல பீஸாகவே செக் பண்ணியே எடுக்கலாங்க. இந்த வாரம் நிறையா கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கூட பார்த்தாங்க. 2-3 பீஸ் வந்துருந்தது இவர்கிட்டயே. கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் மதர் போர்டு, இதெல்லாம் கூட வந்துருந்தது. இந்த மோட்டோது ஃப்ளிப் மாடல் மொபைல் பார்த்தீங்களா, இது நிறையா பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா க்யூட்டாக இருக்கும் மொபைல் இது. இதெல்லாம் அந்த 2000 அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன மொபைலுங்க இது. அதெல்லாம் கூட அந்த மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சுது. இது நல்ல கண்டிஷன்லவே இருந்தது, பட் ஆனால் ஒர்க்கிங் ஆனான்னு தெரியல. இந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வாங்கலான்னு சொல்லி ப்ரைஸ் கேட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி, இந்த போல் நெட் ரிமூவ் பண்ணலாம் அந்த மாதிரி டைப். இது சார்ஜபிள் தான். இது ப்ரைஸ் வந்து 550 சொல்லியிருந்தார். ஆன்லைன்லேயே நம்மளுக்கு அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது. சரி, அதனால் வாங்கலை. இது செட்டாகவே இருந்தது, பாக்ஸ் செட்டாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்துமே அந்த ரவுட்ரு டெண்டாது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு பீஸ் இருந்ததுங்க. பட் சார்ஜர்லாம் எதுவும் இல்லை, நம்ம எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரேட் எவ்வளோன்னு கேட்டேன் நான். 700 சொன்னார் இது. அப்புறமா அது அவ்வளோலாம் போகாதுண்ணா, அப்போ நீ எவ்வளோ தருவேன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நானடா இதுனா 150 தானே போவோம், 150 தானே போவோம். சரி ஓகே 150 கொடுத்துட்டு எடுத்துக்கோன்றாரு. இவர்கிட்ட அந்த ஐஃபோன்லாம் கிடைக்குங்க. இந்த ஐஃபோனு, ஐபேடு ஒர்க்கிங் பீஸாகவே வச்சுருப்பார். இந்த ஐபேடு கூட ஒர்க் ஆகுது பாருங்கள். ஆனால் என்ன லாக் இருக்குது இதில். இது வந்து சைனீஸ் வெர்ஷன் நினைக்கிறேன் நான். எவ்வளோண்ணா அது? 3 சார். 3 பேச பார்க்கலாம். சொல்லுங்க. லாக் இருக்கா? லாக் இருக்கு. ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், இந்த 100 ரூபா செப்பல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் சொல்லி விற்கிறாங்க. எல்லா செப்பலும் 100 ரூபா தான் சொல்லி விற்கிறாங்க. இது ஒரு வாட்ச் கடைங்க. இதில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எப்பயுமே ஒரு 10 பேர் இருப்பாங்க வாட்ச் எடுக்கிறதுக்காக வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டாகு அந்த மாதிரி வாட்ச்லாம் வந்து காப்பி கிடைக்கும். எல்லாமே புதுசு தான், காப்பி கிடைக்கும். லேடிஸ் வாட்ச்சு, ஜென்ஸ் வாட்ச் எல்லாமே கிடைக்கும் இங்கே. எல்லா ப்ரைஸில் 300, 200, 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஐட்டம்ஸ்லாம் இன்னமும் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 50 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் வருதுல்ல, அது சேல் பண்ணுற கடை தாங்க இது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கூட்டமாகவே இருக்கும். அந்த வாட்ச் கடையில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 10 பேர் 20 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க.
அந்த மீன் பிடிக்கிற அக்சசரிஸு எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே. ஒருத்தர் இந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாருங்க சேலுக்கு. ஆனால் வந்து இங்கே நின்றுந்தனால எல்லாருமே இவர் விற்கிறாருன்னு நினச்சி எல்லோரும் வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டுருந்தாங்க. இவர் வந்து 12,000 ரூபாய்க்கு வாங்கினாராம் இந்த ஆடு. இந்த ஆடு 2 குட்டி சேர்த்து 12,000 ரூபாய்க்கு வாங்கினாராம். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி. இந்த ட்ராவல் பேக்கில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம் நம்ம. அதுவும் இருந்தது. இதெல்லாம் ப்ரைஸு 200, 300, 400 அந்த ரேஞ்சில் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டேங்க. நான் இதோட முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக் கவர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.